நான் பார்க்க போகிறோன்னா டேட்டா டைப்ஸ். ஸோ ஜாவாவில் வந்து என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது, என்ன டேட்டா டைப்ஸ் நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணோம், எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணால் வந்து நம்ம மெமரியை சேவ் பண்ணலான்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்ஸ் வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்று வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் என்னதுன்னா எதெல்லாமே வந்து primary, which means basic data types எல்லாமே வந்து primitive data types. இதெல்லாமே வந்து non primary, இதெல்லாம் complex data types. ஸோ அது எல்லாமே வந்து non primitive data typesன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவா மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் கூட அங்கே எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து primitive data types இருக்கும். அந்த primitive data types யூஸ் பண்ணி தான் வந்து இந்த நான் ப்ரிமிட்டிவ் விச் மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ஆக்சுவல் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா பேசிக்காக வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பூலியன், இன்னொன்று நியூமரிக். ஸோ பூலியன் கேட்டகரிக்குள்ள ஒரே ஒரு டேட்டா டைப் தான் இருக்குது, அதுதான் வந்து பூலியன், ஸ்மால் பூலியன். அண்ட் தென் நியூமரிக் கேட்டகரி இருக்கு பார்த்தோம்னா கேரக்டர் இருக்கு, அண்ட் தென் இன்டெகிரல் இருக்கு. ஸோ இது 2 கேட்டகரி. ஸோ நான் இந்த லீஃப்னு சொல்றேன்ல, இந்த கீழே இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவல் டேட்டா டைப்ஸ். பூலியன், கேர், பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள். இதுதான் ஆக்சுவல் 8 primitive டேட்டா டைப்ஸ் அவைலபிள் இன் ஜாவா. இப்போ வந்து கேரக்டர், இன்டெகிரல் இருக்கு. கேரக்டருக்குள்ள which means இது கேட்டகரி. ஆக்சுவல் டேட்டா டைப் பார்த்தோன்னா கேர். சில பேர் இது கேர்னு சொல்லுவாங்க, சில பேர் சார்னு சொல்லுவாங்க. நான் வந்து கேர்னு ஸ்பெல் பண்ண போறேன். இன்டெகிரல் கீழே வந்து 2 டைப்ஸ் இருக்கு, 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்று இன்டிஜர், இன்னொன்று ஃப்ளோட்டிங். ஸோ இன்டிஜர் கேட்டகரிக்குள்ள 4 primitive டேட்டா டைப்ஸ் இருக்கு, பைட், ஷார்ட், இன்ட், லாங். அண்ட் தென் ஃப்ளோட்டிங் டேட்டா டைப்புக்குள்ள நான் 2 டைப் இருக்கு, ஃப்ளோட் அண்ட் டபுள். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் விச் மீன்ஸ் என்னென்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ பூலியன்னா என்னதுன்னா, நம்ம வீட்டில் வந்து நமக்கு வந்து ஃபேன் இருக்கு, ஃபேன் ஓடிட்டே இருக்கு, ஃபேனு ஸ்விட்ச் இருக்கும், இதர் ஆன் ஆர் ஆஃப். ஆன் பண்ண ஃபேன் ஓடும், ஆஃப் பண்ண ஃபேன் ஆஃப் ஆகும். அதே மாதிரி உங்களோட ப்ரோக்ராமிங்கில் விச் மீன்ஸ் உங்களோட யூஸ் கேஸில் எப்போல்லாம் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், ட்ரூ ஃபால்ஸ் ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நம்ம வந்து பூலியன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேரக்டர். கேரக்டர்னா ஒரு கேரக்டர் எப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து நம்ம இந்த கேரக்டர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆல்ஃபாபெட்ஸுமே நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேரக்டர் வந்து யூனிகோடாக வந்து ஜாவா வந்து ட்ரீட் பண்ணும். ஸோ யூனிகோட்னா என்னது, அதை பற்றிலாம் டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்டீஜர். இன்டீஜர்னா எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு நியூமரிக் நம்பரை ஸ்டோர் பண்ணோம், ஹோல் நம்பர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் ஸ்டோர் பண்ண நினைக்கிறோமோ அப்போ நம்ம இன்டீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீஜரில் 4 டைப் இருக்கு, பைட், ஷார்ட், இன்ட், லாங். ஸோ இந்த 4த்துக்குமே சம் டிஃப்ரென்சஸ் இருக்கு, அதை பற்றி நம்ம இந்த ஸ்லைடு பார்க்கும்போது டீட்டெயிலாக புரியும். அண்ட் தென் ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங்கிறது 2 தான், என்னன்னா ஃப்ளோட் அண்ட் டபுள். இந்த 2 டேட்டா டைப் தான் டெசிமல் பாயிண்ட்ஸ் விச் மீன்ஸ் 3.14, 2.47 அந்த டெசிமல் பாயிண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற டேட்டா டைப்ஸ். இது 2த்துக்கும் சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து இந்த ஸ்லைட் பார்க்கும்போது நம்ம க்ளீனாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் என்னன்னா, இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிட்டு சம் டேட்டா டைப்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா ஃபார் ஈஸியர் அக்சஸ் அண்ட் தென் ஃபார் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் நேமை ஸ்டோர் பண்ணோம், எக்ஸாம்பிள் ராகேஷ், RAKESH. ஸோ 6 கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த 6 கேரக்டர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு வந்து கேரக்டர் செட் ஆகாது. ஸோ கேரக்டர் வந்து ஒரே ஒரு கேரக்டர், ஸ்ட்ரிங்கு தான் அதுக்கு செட் ஆகும். ஸ்ட்ரிங் என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அதை பற்றி டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸோட ஹைரார்கி. இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எடுத்தோம் பார்த்தோம்னா 8 primitive டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி ஒன்று பற்றி டீட்டெயில் பார்ப்போம். பூலியன் எடுத்தோம்னா இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸ். டிஃபால்ட் வேல்யூனா நீங்கள் வந்து இந்த பூலியன் டேட்டா டைப் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு எந்த வேல்யூ செட் பண்ணலன்னா ஜாவா வந்து ஃபால்ஸாக ட்ரீட் பண்ணும். அண்ட் தென் இதுக்கு சைஸ் பார்த்தா ஒன்லி 1 bit தான். ஸோ 1 bit ஆக்சுவலி பிட் வந்து ஸ்மாலஸ்ட் மெமரி, என்ன சொல்றதுன்னா பேசிக் யூனிட் ஆஃப் மெமரின்னு சொல்லலாம். 1 bit. 8 bits வந்து 1 byte. 1024 bytes வந்து 1 GB, 1 gigabyte.
ஸோ நீங்கள் வந்து பென் ட்ரைவோ ஹார்ட் டிஸ்கோ எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 GB 2 GBன்னு சொல்லியிருப்பீங்க. 1 GB வந்து 1024 bytes, 1 byte வந்து 8 bits. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்னன்னா இந்த பூலியன் வந்து என்னென்ன ஸ்டோர் பண்ணணும்னா எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுதான் வந்து ரேஞ்சில் இருக்கும். விச் மீன்ஸ் ரேஞ்ச் என்ன சொன்னால் மினிமம் வேல்யூ என்னது, மேக்ஸிமம் வேல்யூ என்னது. பூலியன் பார்த்தோம்னா மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கேரக்டர் விச் மீன்ஸ் கேர், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார். ஸோ கேரில் வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து நீங்கள் நினைப்பீங்கன்னா க்ரீக் அண்ட் லாட்டினாக இருக்குது, என்னன்னு தெரியலன்னு கேட்பீங்க. இது வந்து யூனிகோட்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து ஜாவாவில் பார்த்தோன்னா யூனிகோட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் வந்து இருக்க எல்லா ஆல்ஃபபெட்ஸுக்குமே ஒவ்வொரு யூனிகோடு இருக்கும். அதே மாதிரி தமிழில் இருக்க எல்லா ஆல்ஃபபெட்ஸுக்குமே ஒவ்வொரு யூனிகோடு இருக்கும். அதே மாதிரி தெலுங்கு, அந்த மாதிரி ஸ்பானிஷ், ஜெர்மன், எல்லா ஆல்ஃபபெட்ஸுக்குமே எல்லா லாங்குவேஜ் ஆல்ஃபபெட்ஸுக்குமே யூனிகோடு இருக்கும். அந்த யூனிகோடு தான் சிஸ்டமுக்கு புரியும். ஸோ அந்த யூனிகோடு தான் இது வந்து டிஃபால்ட் கேரக்டர் வேல்யூ. அண்ட் தென் சைஸ் எவ்வளோ எடுத்துக்கோன்னா கேரக்டர் வந்து 2 bytes வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 0 to 65536. ஸோ இவ்வளோ ரேஞ்சு கேரக்டர் விச் மீன்ஸ் 65536 கேரக்டர்ஸ் வரைக்கும் இந்த இது சப்போர்ட் பண்ணும் கேர். அண்ட் தென் பைட்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து 0, சைஸ் வந்து பார்த்தோம்னா 1 byte, ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா -128 to 128. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து -128லேருந்து 128 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் இப்போ நம்ம இந்த ஷார்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு டீட்டெயில் அப்படி ஷார்ட் என்னதுன்னா அதே தான் பைட் மாதிரியே தான். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரேஞ்ச் இருக்கும். ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த ஸ்கேல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ 0 தான் டிஃபால்ட் வேல்யூ. இதோட சைஸ் பார்த்தோம்னா 2 bytes. அண்ட் தென் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா -32,768லேருந்து 32,767. ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச், ஷார்ட்டோட ரேஞ்ச். நெக்ஸ்ட் இன்டீஜர் வந்து டிஃபால்ட் வேல்யூ 0, சைஸ் பார்த்தோம்னா டபுளாக இருக்கும் 4 bytes. அண்ட் தென் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா -2147 to 2147 . ஸோ இதுவும் வந்து இன்டீஜர். அதே மாதிரி நெக்ஸ்ட் லாங் வந்து 8 bytes எடுத்துக்கும். -923372லேருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லாங் வந்து 8 bytes பார்த்தோம். ஃப்ளோட் டபுள் வந்து டெசிமல் பாயிண்ட்ஸை அலோவ் பண்ணும். ஃப்ளோட் வந்து 4 bytes, டபுள் வந்து 8 bytes. ஸோ 4 bytesல டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், விச் மீன்ஸ் அந்த ப்ரிசிஷன் கம்மியாக இருக்கும். 8 bytes விச் மீன்ஸ் டபுள் யூஸ் பண்ணால் அந்த ப்ரிசிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இது ப்ரிசிஷன் என்னன்னு நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட யூஸ் கேஸ்ன்னா ஒரு ஏஜை ஸ்டோர் பண்ணும். அந்த ஏஜ் வந்து என்னது, ஹியூமனோட ஏஜ் எவ்வளோ இருக்கும். எப்போனே ரியல் டைம் யூஸ் கேஸில் பார்த்தா 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பைட் சூஸ் பண்ணுவீங்களா, ஷார்ட்டா, இன்டா, லாங்கா, ஃப்ளோட்டா, டபுளா? ஒரு 2 seconds திங்க் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைட்டை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து பைட்டோட ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா -128 to 128. நீங்கள் ஷார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ட்டையும் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் பைட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 byte தான் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய பைட்ஸை சேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் யூஸ் கேஸ் வச்சுட்டு டிசைட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூனிகோட்னா என்னது, யூனிகோட் வந்து எதுனால வந்து ஜாவா யூஸ் பண்ணுது, ஸோ யூனிகோட் முன்னாடி வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் வந்து ஏன் யூஸ் பண்ணல ஜாவா, ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூனிகோடோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னா யூனிவர்சல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கேரக்டர் என்கோடிங். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன்லேயே உங்களுக்கு வந்து டீட்டெயில் மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூனிவர்சல் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் வேர்டிங்க. ஸ்டாண்டர்ட் கேரக்டர் என்கோடிங் விச் மீன்ஸ் என்னென்னா இன்டர்நேஷ்னலில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் கேரக்டர்ஸுக்கும் இந்த யூனிகோடில் சப்போர்ட் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் தி லாங்குவேஜஸ். ஸோ இதோட மெயின் மோட்டோ என்னென்னா கேப்பபிள் ஆஃப் ரெப்ரசன்டிங் மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு லாங்குவேஜஸ். ஸோ வேர்ல்டில் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்லையும் யூனிகோடில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ரஷ்யா, இதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து மிஷினில் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சோம், இல்லை மிஷினில் வந்து அந்த கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு சம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சோன்னா ஸோ இந்த யூனிகோட் அதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கோம்.
ஸோ வை ஜாவா யூசஸ் யூனிகோட் எதனால் வந்து ஜாவா வந்து யூனிகோடு யூஸ் பண்ணுது? ஸோ இது யூனிகோடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்துச்சு. என்னென்னா ஆஸ்கினா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கேரக்டர் இது இருக்கும். இது வந்து யாருன்னா யூஎஸ்ஏக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ யூஎஸ்ஏல இருக்க லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ். ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ஆஸ்கி சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் கோடு இருக்கும். அந்த கோடு நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம அந்த கேரக்டரை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். நம்ம ஜாவா ப்ரோக்ராம் அந்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து வெஸ்டர்ன் யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது, ISO 8859-1. அதே மாதிரி இந்த ரஷ்யன் லாங்குவேஜஸ்க்கெலாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது, KOI-8. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுனாங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து இந்த ஆஸ்கியில் இருக்க ஒரு கோடும் இந்த ISO 8859-1 இருக்க கோடும் மேட்ச் ஆகும், சேம் கோடாக இருக்கும். ஸோ சேம் கோடுக்கு வேறு கேரக்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயுமே இருந்தது. ஸோ அதனால் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, டெவலப்பர்ஸ்க்கு கரெக்டான ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணலன்னா சேம் கோடுக்கு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த டைமில் டெவலப்பர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை ஓவர் கம் பண்ண என்ன நினச்சாங்கன்னா, எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம வந்து ஒரே இதில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அதனால தான் இந்த யூனிகோடு வந்தது. யூனிகோட்னா யூனிவர்சல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கேரக்டர் என்கோடிங். ஸோ இதில் வந்து வேர்ல்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி லாங்குவேஜஸோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இன்னும் அட்வான்டேஜஸ்னால் பர்டிகுலர் கோட் வேல்யூ மேப்ஸ் டு டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் இன் வேரியஸ் லாங்குவேஜஸ். ஸோ இந்த பழைய ஸ்டாண்டர்ட்ஸ்னால் வந்த ப்ராப்ளம் வந்து இது, ஒரே கோட் வேல்யூ வந்து வேறு கேரக்டர் வேறு லாங்குவேஜில் வேறு கண்ட்ரியில் வேறு கேரக்டர் மேட்ச் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து இந்த ப்ராப்ளம் இந்த யூனிகோட் இல்லாத டைமில். யூனிகோட் வந்துட்டப்புறம் இந்த ப்ராப்ளமே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ யூனிகோட் வந்து நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஜாவாவில் யூஸ் பண்ணுவோம். ஜாவாவில் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு கேரக்டரை நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா, எக்ஸாம்பிள் கேபிட்டல் A, ஸ்மால் a, கேபிட்டல் Z, ஸ்மால் z, தமிழ் ஆ, தெலுங்குவா, அந்த மாதிரி கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா, மிஷினுக்கு வந்து கேபிட்டல் A, கேபிட்டல் Zனா என்னென்னு தெரியாது. மிஷினுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கோடு தான் தெரியும். அந்த கோடு தான் வந்து இது டெசிமல் வேல்யூ ஆர் எக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ இந்த எக்ஸாடெசிமல் வேல்யூ நம்ம மிஷினுக்கு சொன்னோன்னா, மிஷின் வந்து இந்த எக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஆப்ரேட் பண்ணணும். ஸோ கேரக்டர் வந்து ஜாவாவில் கேரக்டர் வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட டோட்டல் சைஸ் என்னன்னா 2 bytes ஆக்குபை பண்ணும். ஸோ ஒரு கேரக்டருக்கு 2 bytes. ஸோ இது ஒரு ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 0 to 65,536, which means 65,537 கேரக்டர்ஸை நம்மளால் வந்து இந்த யூனிகோட் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ வேர்ல்டில் இருக்க எல்லா லாங்குவேஜஸோட கேரக்டர்ஸ், டிஸ்டிங் கேரக்டர்ஸ் நம்ம எடுத்தாலும் கூட 65,537 வந்து கிராஸ் பண்ணாது. ஸோ அதனால தான் யூனிகோட் வந்து ரொம்ப பாப்புலர் இப்போ. ஸோ இது வந்து யூனிகோடில் இந்த சாம்பிள் கேரக்டர்ஸை எப்படி வந்து கோடாக வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு பார்ப்போம். ஸோ கேபிட்டல் A வந்து டெசிமல் வேல்யூ வந்து 65. ஸோ யூனிகோடில் டெசிமல் வேல்யூ வந்து 65, அது எக்ஸா டெசிமல் வந்து 0041. ஸோ நம்ம இந்த 2 கோடு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி ப்ரோக்ராம் எழுதலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி கேபிட்டல் Zக்கு 90, 005A. அண்ட் தென் தமிழில் ஆக்கு வந்து 2949 வந்து டெசிமல் வேல்யூ, எக்ஸா டெசிமல் வேல்யூ வந்து 0B85. தெலுங்கில் ஆக்கு வந்து 3077 வந்து டெசிமல் வேல்யூ, எக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து 0C05. உங்களுக்கு மேபி இது ரொம்ப கன்ஃபியூஷிங்காக இருக்கும், என்ன டெசிமல் வேல்யூ என்ன எக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த எக்ஸாடெசிமல் வேல்யூ டெசிமல் வேல்யூ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கோடு எழுதலான்னு பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து யூனிகோடை வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம்னு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ யூனிகோட் பற்றி டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது டெமோ கிளாஸ், யூனிகோட் டெமோன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் நான் வந்து இந்த கமெண்ட்ஸ்குள்ளே நான் இந்த திங்ஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸ்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ கமெண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோ எடுத்திருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் கமெண்ட்ஸ்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா கேபிட்டல் A, கேபிட்டல் Z, ஸ்மால் a, ஸ்மால் z,
தமிழில் ஆ, தெலுங்கில் ஆ. ஸோ கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஜெட்டுக்கோட டெசிமல் வேல்யூ எக்ஸா டெசிமல் வேல்யூ. அதே மாதிரி வந்து ஸ்மால் ஏ ஸ்மால் ஜெட் அந்த தமிழா தெலுங்கு ஆ அதுக்கான டெசிமல் வேல்யூஸ் எக்ஸா டெசிமல் வேல்யூஸ். இப்போ நம்ம ஒரு கேரக்டரில் டேட்டா வந்து 3 வேஸில் அசைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வே வந்து என்னென்னா டைரெக்டாக அந்த கேரக்டரையே நம்ம வந்து வைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வச்சோன்னா டைரெக்டாக அந்த கேரக்டரையே நம்ம வந்து அசைன் பண்ணலாம். ஸோ என்னென்னா இங்கே வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம வந்து அசைன் பண்ணலாம். அதே நம்ம வந்து டபுள் கோட்ஸில் போகணும்னு நினச்சோன்னா எரர் அடிச்சிடும். என்ன அடிக்கும்னா ஸ்ட்ரிங் cannot be converted to char. ஸோ எப்போவுமே ஒரு கேரக்டர் விச் மீன்ஸ் கேரில் நம்ம டேட்டா அசைன் பண்ணும்போது சிங்கிள் கோட்ஸை தான் நம்ம வந்து அந்த டேட்டாவை ஸ்பெசிஃபை பண்ணணும். செகண்ட் மெத்தட் என்னென்னா டெஸ்ட் 2. இப்போ வந்து நம்ம வந்து இதோட டெசிமல் வேல்யூ வந்து நான் டைரெக்டாகவே அசைன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பண்ணோன்னா மிஷின் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா இந்த டெசிமல் வேல்யூவை அந்த யூனிகோட் இந்த டெசிமல் வேல்யூவை நம்ம இந்த கேரக்டராக அது வந்து இந்த டெசிமல் வேல்யூ அப்படியே நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். தேர்ட் மெத்தட் என்னென்னா டெஸ்ட் 3 சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்ன வைக்கணும்னா /u எஸ்கேப் கேரக்டர்ஸ். ஸோ எஸ்கேப் கேரக்டர்ஸ் என்னது நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு என்னென்னா மிஷினுக்கு நம்ம வந்து இந்த /u போட்டோம்னா மிஷினுக்கு என்ன சொல்கிறோன்னா நான் இங்கே வந்து ஒரு எக்ஸா டெசிமல் வேல்யூவை நான் வந்து சென்ட் பண்ணுறேன்னு மிஷினுக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸா டெசிமல் வேல்யூ தமிழ் ஆ கேரக்டருக்கு இதுதான் எக்ஸா டெசிமல் வேல்யூ. ஸோ இந்த 3 வேலை நம்ம வந்து ஒரு கேரக்டரில் டேட்டாவை அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் system.out.printlnல இந்த டேட்டாலாம் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் மெத்தடு வச்சு நம்ம பண்ணது தேர்ட் மெத்தட் வச்சு நம்ம டேட்டா அசைன் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணோன்னா ஸோ 3 மெத்தட்லேயும் நம்ம வந்து சேம் அவுட்புட் தான் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய திங்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு தேங்க்ஸ். என்ன பார்க்க போகிறோம்னா பைட் யூஸ் பண்ணிவிட்டு இன்டெகிரல் டேட்டா டைப்ஸு யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து இன்டெகிரல் டேட்டா டைப்ஸ் என்னதுன்னு நான் டீட்டெயில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ திரும்பி ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னென்னா பைட், ஷார்ட், இன்ட், லாங் எல்லாமே இன்டெகிரல் டேட்டா டைப் கீழே வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மெயினாக பைட்டை ஃபோக்கஸ் பண்ணி எழுதலாம். ஏன்னா ஒரு டேட்டா டைப் கற்றுக்கினாவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அதர் டேட்டா டைப்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும். நான் ஒரு பைட்டு மட்டும்தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுவேன். அண்ட் தென் ஷார்ட், இன்ட், லாங் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் வந்து பைட்டு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஷார்ட், இன்ட், லாங் வந்து நீங்களே வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம பைட்டு வந்து என்னென்னா ஸோ பைட்டு வந்து சைஸ் வந்து 1 பைட்டு, ரேஞ்ச் வந்து -128 to 128. இப்போ என்ன பண்ணேன்னா பைட்டுக்கு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். பைட் வேரியபிள் வந்து டெஸ்ட்டு ஈக்குவல் டு இப்போ வந்து நான் வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ நம்ம என்ன அசைன் பண்ணோம்னா 100 அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ 100 அசைன் பண்ணிட்டு SOUT டேப்னு கொடுத்தோன்னா system.out.println பாப்புலேட் ஆகும். டெஸ்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணோன்னா என்ன அவுட்புட் வரும்னா 100. ஸோ இது வரைக்கும் ஃபைன். ஸோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற நம்பர் 100 அதுதான் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து 128 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எரர் அடிக்கும். என்ன எரர் அடிக்கும்னா incompatible types possible lossy conversion from int to byte. என்ன சொல்லுதுன்னா நம்மளோட பைட் ரேஞ்ச் வந்து -128லேருந்து 127 வரைக்கும் தான். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு மேலே ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நினச்சோன்னா அது வந்து எரர் அடிச்சிடும். ஸோ என்னன்னா இது 128 வந்து இன்டீஜரில் தான் மிஷின் ட்ரீட் பண்ணும். ஆனால் நீங்கள் கொடுத்தது வந்து பைட்டுன்னு கொடுத்துருக்கீங்க. இந்த 128 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளால் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம 2 வழி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த பைட்டை நம்ம இன்ட்டாக மாற்றோன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும். இப்போ ரன் பண்ணோன்னா 128 பிரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு பைட்டாகவே நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா என்ன ப்ராப்ளமோட நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வந்து டைப் கன்வர்ஷன் பண்ணோம். ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி பைட்டுன்னு நம்ம வந்து இந்த நம்பர் இந்த வேல்யூக்கு முன்னாடி பைட்டுன்னு சொல்லிட்டோன்னா என்ன ஆகும்னா மிஷினுக்கு நம்ம இந்த வேல்யூ வந்து என்ன வேணாலும் இருக்கட்டும் நான் இதை பைட்டாக தான் நான் ட்ரீட் பண்ணணும்னு நம்ம மிஷின் சொன்னோன்னா மிஷின் வந்து ஓகேன்னு சொல்லணும். இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஒரு அவுட்புட் பார்ப்பீங்க. அது ரைட்டாக தப்பாக நீங்களே கண்டுபிடிங்க. -128 நீங்கள் சொன்னது என்னவோ 128 பட் வந்த அவுட்புட் என்னவோ -128. ஸோ இது என்னென்னா மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்பர்ஸ் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ் இருக்கும்போது இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா நம்ம வந்து பைட்டோட ரேஞ்சை வந்து ஒரு சர்க்குலர் ஸ்கேலில் ரெப்ரசன்ட் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இது வந்து 0
ஸோ பைட்டோட மினிமம் வேல்யூ வந்து எவ்வளோனா -128. ஸோ பைட்டோட மினிமம் வேல்யூ வந்து -128 அண்ட் தென் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோன்னா 127. ஸோ இதுதான் வந்து ஒரு சர்க்குலர் ஸ்கேலில் வந்து இந்த மாதிரி இருக்குது, -128 to 127. ஸோ நம்ம கொடுத்தது வந்து 128. என்ன ஆகும்னா, ஸோ இது வந்து 126, இது வந்து ஒரு 125 இந்த மாதிரி இருக்கும். சாரி, நான் தப்பாக ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன், திரும்பி போடுறேன். ஸோ -128, இங்கே வந்து என்ன இருக்கும்னா 127, 126 இப்படி இருக்கும். இந்த மாதிரி சர்க்குலராக இருக்கும். -127, -126. ஸோ ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா -128லேருந்து இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிளில் போயிட்டு 127க்கு வரும். 126, 125, இங்கேயோ 0 இருந்திருக்கும். இப்போ நம்ம சொன்னது வந்து 128 ஆகுனா நம்ம வந்து என்னென்னா 127 வரைக்கும் நம்மக்கிட்ட எடுக்க சப்போர்ட்டு. 128 சொல்கிறோம். 128 என்னது? ஸோ அப்பர் பவுண்ட் வந்து என்னது? 127 தான் அப்பர் பவுண்டு. ஸோ நம்ம கொடுத்த நம்பர் வந்து என்னது? 128 - 127 எவ்வளோ? 1. ஸோ அந்த 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 வேல்யூ எங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும்? 127லேருந்து 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா இந்த சர்க்குலர் ஸ்கேலில் 128, -128, அதனால தான் -128 பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து 130ன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ 2 minutes வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். என்னென்னா -126. ஏன்னா வந்து நம்ம கொடுத்த வேல்யூ, நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேல்யூ என்னது? 130. இப்போ வந்து இதோட அப்பர் பவுண்ட் என்னது? 127. எவ்வளோ? 3. இந்த 3 வேல்யூ, ஸோ 127லேருந்து நம்ம 3 வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ இது ஃபஸ்ட்டு 1, 2, -127 வரும், 3. ஸோ 3 வேல்யூஸ் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா -126. ஸோ இந்த ஸ்கேல் வந்து சர்க்குலராக இருக்கும். ஸோ நம்ம இந்த ரேஞ்ச் வந்து சர்க்குலராக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்கேலாக பார்க்கக்கூடாது, சர்க்குலர் ஸ்கேலாக பார்க்கணும். சர்க்குலர் ஸ்கேலாக பார்த்தோன்னா நமக்கு வந்து கரெக்டான இந்த -126 எதனால் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து கரெக்டான டேட்டா டைப்பை நம்ம வந்து பிக் பண்ணணும். இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து ஆக்வர்ட் அவுட்புட்டு தான் வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ் கேஸ் என்னென்னா, ஹியூமன் ஏஜ் வந்து எந்த டேட்டா டைப்பை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா பைட்டே நமக்கு போதும். ஏன்னா வந்து ஹியூமனோட நார்மல் லைஃப் ரேஞ்ச் வந்து 0 to 100ன்னு இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் போகலாம், அது எக்ஸப்ஷனல். இப்போ வந்து நம்ம வந்து 0 to 100 வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற ஹியூமன்ஸ்க்கு வந்து நார்மலான ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 0 to 100. 0 to 100 வந்து எது சூட் ஆகும்? பைட்லேயே செட் ஆகும், ஷார்ட்லேயும் செட் ஆகும், ஆல்ரெடி பைட்லேயே செட் ஆகிறதுனால நம்ம பைட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ தட் நம்ம 1 பைட்டை சேவ் பண்ணிக்கலாம். ஷார்ட்டை ப்ரிஃபர் பண்ணோன்னா 2 bytes யூஸ் ஆகும், அதே பைட் யூஸ் பண்ணோன்னா 1 byte. ஸோ நம்ம 1 byte சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்னா, ஹியூமனோட சேலரி, எம்ப்ளாயி சேலரி வந்து நம்ம வந்து பைட் யூஸ் பண்ணுமா, ஷார்ட்டாக, இன்ட்டா, லாங்கா? ஸோ இது கொஸ்டினுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சேலரி. பைட்டு மட்டும் செட் ஆகாது. ஏன்னா வந்து 127 rupeesக்கான மேலேயே தான் நம்ம சேலரி வாங்குவோம். ஸோ பைட்டு செட் ஆகாது. ஷார்ட் வந்து மேபி ஒரு 40% பீப்புளுக்கு செட் ஆகலாம். அப் டு 32,767 rupeesக்கு வந்து நம்ம ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து இன்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணலாம். இன்ட்டோட வேல்யூவோட மேலே போச்சுன்னா நம்ம லாங்கும் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கு ஏற்றபடி நம்ம டேட்டா டைப்பை ப்ரிஃபர் பண்ணால் தான் நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.